வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் தோனி அவர்களுடைய தரிசனம் கிடைக்கிறது. அதுலேயுமே ஐபிஎல்லுடைய கிரிக்கெட் தொடர் மூலமாக தான் கிடைத்து வருவதால் அப்படி கிடைக்கும் பொழுது தோனி அவர்களுடைய தரிசனத்தை பார்ப்பதற்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் தவம் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் நிலையில தோனி அவர்களுடைய ஒவ்வொரு ஆசையுமே ஏராளமான ரசிப்பதும் இதற்கிடையில நேற்று நடந்த பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான 53வது லீக் போட்டியில பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்து தடுமாறிய பொழுது 17வது ஓவரில் தோனி அவர்கள் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஷர்துல் தக்கூர் அவர்கள் களமிறங்கி அவர் 17 ரன்களில் ஆட்டமிழந்த போது தோனி அவர்கள் 18.4வது பந்தில் 9வது வரிசையிலுமே களமிறங்கியிருக்காரு. இதன் மூலமாக முதல் முறையாக தோனி அவர்கள் 9வது வரிசையில் களமிறங்கியிருப்பதும் இதற்கு முன்பு ஒரு விக்கெட் கீப்பராக 9வது வரிசையில் களமிறங்கியவர்களின் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய மகேஷ் ராவத் 6வது முறை 9வது வரிசையில் களமிறங்கியிருக்காரு. மேலும் ஃபினல் ஷா மும்பை அணியில் பார்த்தீங்கன்னா 2 முறையும், உதய் கவுல் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் 1 முறையும், ரித்திமான் சகா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் 1 முறையும், MS தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 1 முறையுமே களமிறங்கியிருக்காங்க. இதற்கிடையில தான் தோனி அவர்கள் 9வது பேட்டிங் குறித்து பேசிய இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் விமர்சனம் செய்திருக்காரு. இது குறித்து அவர் கூறியிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் 9வது வரிசையில் பேட்டிங் செய்ய வருவதற்கு பதிலாக போட்டியில் விளையாடாமலே இருந்திருக்கலாம். அவரை தவிர பிளேயிங் லெவலில் வேறு ஒரு வேகப்பந்து வீச்சாளரை அணியில் சேர்த்திருக்கலாம். மேலும் தோனி அவர்களுக்கு முன்பு ஷர்துல் தக்கூர் வந்திருக்காரு. ஆனால் தோனி அவர்கள் போன்று அவரால் ஷாட்கள் அடிக்க முடியவில்லை. அணிக்கு ரன்கள் தேவை என்னும் பொழுது தோனி அவர்கள் முன்கூட்டியே களமிறங்கி விளையாட வேண்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நான் தோனி அவர்களை விமர்சனம் செய்வேன் என்று அவர் கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.